இந்த வீடியோல கங்கோ படத்துக்கு நான் அப்படியே தான் பார்க்க போறோம். கங்கோ படத்துக்கு ட்ரெய்லரை ஆகஸ்ட் 12 ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி டீம் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க நேத்தைக்கு. இன்னைக்கு கங்கோ படத்துக்கு ட்ரெய்லரை எந்த டைம் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கு கங்கோ படத்துக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு போஸ்டர் டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் ரொம்ப சூப்பரா இருந்திருக்கு. சூர்யா சார் விசஸ் பாவி டியோல் அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேருமே இந்த ஒரு போஸ்டரை காமிக்க வச்சிருக்காங்க. 2 பேருக்கான லுக்குமே ரொம்ப டெரிஃபிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லவும் செய்யலாம். 2 பேரோட ஃபேஸ் ஆஃப் நம்ம ஏற்கனவே பார்க்கவும் வச்சிருப்போம். இந்த ஒரு படத்துக்கான டீசரே பார்க்கவும் வச்சிருப்போம். இப்போ நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கு ரிலீஸ் பண்ண போற இந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லர்லயுமே பார்க்க வந்து போறோம். கண்டிப்பா ட்ரெய்லர்ல விஷுவல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்க வந்து போகுது. கண்டிப்பா நெறைய விஎஃப்எக்ஸ் ஸ்டார்ஸ் வந்து காமிக்கவும் செய்வாங்க. இந்த ஒரு படத்துக்கான விஎஃப்எக்ஸ்லாம் பொறுத்தவரைக்கும் ஹாலிவுட் ஸ்டைல்ல பண்ணியிருக்கதா நெறைய அப்டேட் வந்திருக்கு. முக்கியமா இந்த ஒரு படத்துக்கான ஃபுட்டேஜ்லாம் நெறைய சினிமால இருக்கிற நெறைய பேருக்கு போட்டு வந்து காமிச்சிருக்காங்க. 10 நிமிஷம் மேலேயே நெறைய பேர் பார்த்தவங்கலாம் இருக்காங்க. ஸோ பார்த்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எதிர்பார்ப்பையும் தாண்டி இந்த ஒரு படத்த சிறுத்தை சூப்பரா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு அவங்கலாம் பார்த்த மாரி நம்ம இந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லர பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சிறுத்தை சிவா என்ன இந்த ஒரு கங்கோ படத்துல பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கு ரிலீஸ் பண்ண போற இந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லர் நம்மலாம் பார்க்க வந்து போறோம். இதுவரைக்கும் இந்த ஒரு படத்துக்கான போஸ்டர்ஸ் ஆகட்டும், இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ்ல ஆரம்பிச்சு, டீசர் அதுக்கப்புறமா இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப டிஃபரெண்ட்டா இருந்துச்சு அப்படி சொல்லலாம். என்னது சிறுத்தை சிவாவோட படமா அப்படி சொல்லிட்டு கேட்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பரா பண்ண வச்சிருந்தாரு. ஸோ நாளைக்கு மத்தியானம் ரிலீஸ் பண்ண போற இந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். சின்ன சின்ன குறைகள் இருக்க தான் செய்யுது. பட் அப்படிலாம் இருந்தாலும் கூட டீம் இந்த ஒரு படத்த ப்ராப்பரா ப்ரமோட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த ஒரு படத்த ப்ராப்பரா ஒரு பேன் இண்டியன் படமா ப்ராப்பரா ப்ரமோட் வந்து பண்றாங்க. முக்கியமா நம்ம தமிழ் சினிமாலயே இதுவரைக்கும் எந்த ஒரு படமே இந்த அளவுக்கு பேன் இண்டியா லெவல்ல ப்ரமோஷன் பண்ணது கிடையாது. என்ன கேட்டா நான் அப்படிதான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு வராங்க. ஒரு பக்கா பிளானிங்கோட இந்த ஒரு படத்துக்கான ப்ரமோஷன் பண்ணிட்டு வராங்க. இந்த ஒரு படத்துக்கான ப்ரொடியூசரான ஸ்டுடியோ கிரீன். ஸோ கங்கோ படம் அக்டோபர் 10ஆம் தேதி தியேட்டர் ரிலீஸ் பண்ண போறாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடா அப்படி சொல்லிட்டு 5 லாங்குவேஜ் ரிலீஸ் ஆக போகுது. இது போக நிறைய லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு வந்து கிடையாது. அண்ட் ஐமேக்ஸ் 3D அப்படி சொல்லிட்டு நிறைய ஃபார்மேட்ல இந்த ஒரு படம் அக்டோபர் 10ஆம் தேதி தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கு இந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போறாங்க. ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறமா என்னோட ஒப்பீனியன் கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். அண்ட் இந்த வாரம் ஒரு ட்ரெய்லர் வாரம் அப்படின்னு சொல்லும். ஆகஸ்ட் 12ஆம் தேதி கங்கோ படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றாங்க நாளைக்கு. ஆகஸ்ட் 13ஆம் தேதி நானி படத்தோட ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றாங்க. அண்ட் ஆகஸ்ட் 15 தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த 3 படத்துக்கான ட்ரெய்லருமே எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பண்ணி பார்ப்போம். அதுல முதல் படியா நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கு கங்கோ படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பண்ணி பார்க்கலாம். நீங்க இந்த ஒரு ட்ரெய்லருக்காக எவ்வளவு வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே ஷேர் பண்ணுங்க. என்னோட நான் சந்திக்கிறேன். பாய்.